Hello students, welcome to Gurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் டாப்பிக்கில் காக்ரோச் பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, காக்ரோச்சோட இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. காக்ரோச்சோட பாடி வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ப்ரௌன் ஆர் பிளாக் கலர் அனிமல் பாடி இருக்குன்றதை இங்கே சொல்கிறாங்க. அது எந்த கிளாஸை சேர்ந்தது அப்படின்னா இன்செக்டா அப்படின்ற கிளாஸஸை சேர்ந்தது. ஃபைலம் வந்து ஆர்த்ரோபோடான்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ராபிக்கல் ரீஜனில் எடுத்தோம் அப்படின்னா பிரைட் எல்லோ, ரெட்டு, க்ரீன் கலர் காக்ரோச்சஸ் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1/2 inches to 3 inches வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் வந்து லாங் ஆண்டனா, லெக்கு, அதே மாதிரி உங்களோட பாடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஹெட்டை வந்து மாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஹெட்டு இருக்கும், பட் அது வந்து மாஸ்க் ஆகி இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நாக்டர்னல் அப்படின்னா என்ன தரும், நைட் டைம் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியும். ஸோ அதுதான் வந்து நாக்டர்னல் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து சம் டிசீஸையும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மெயினாக வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து காக்ரோச் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட மார்ஃபாலஜி வந்து பார்க்க போகிறோம். இதோட காமன் ஸ்பீசஸ் ஆஃப் காக்ரோச்சஸ் பெரி பிளானட்டா அமெரிக்கானான்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லென்த்து பார்த்தோம் அப்படின்னா 34 to 53 millimeter லாங் வித் விங்ஸ். ஸோ மேலுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதோட அப்டமனுக்கு கீழே வரைக்கும் அதோட விங்ஸ் வந்து இருக்குமா. அதே மாதிரி காக்ரோச்சோட பாடி வந்து 3ஆக வந்து டிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ காக்ரோச்சோட பாடி வந்து செக்மெண்டடாக இருக்கும். செக்மெண்டட்னா அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி இருக்கும். ஸோ பாடி வந்து 3 ரீஜனாக பிரிச்சிருக்காங்க. ஹெட், தோராக்ஸ் அண்ட் அப்டமன். ஓகேவா? ஹெட்டு, தோராக்ஸ் அண்ட் அப்டமன் 3 ரீஜனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் பாடியையும் கவர் பண்ணியிருக்கிறது ஹார்ட் கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். என்டையர் பாடியை கவர் பண்ணியிருக்கிறது ஹார்ட் கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. கைட்டனா என்ன ஒன் ஆஃப் த கார்போஹைட்ரேட். எக்ஸோஸ்கெலிட்டனா ஸ்கெலிட்டல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அவ்வளோதான். ஸோ ஈச் செக்மெண்ட்ஸில் எக்ஸோஸ்கெலிட்டனஸ் ஆட் அண்ட் பிளேன். இப்போது இதுதான் அதோட செக்மெண்ட் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதை வந்து ஸ்க்ளீரைட்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி அந்த செக்மெண்டடாக இருக்கிறது வந்து ஸ்க்ளீரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ளீரைட்ஸ் டார்சல் சைடில் இருந்துச்சுன்னா, டார்சல்னால் என்ன அர்த்தம், பேக் சைட். ஓகேவா? பேக் சைடு தான் டார்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. வென்ட்ரல்னா ஃப்ரண்ட் சைடு வந்து வென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்சல் சைடில் அந்த ஸ்க்ளீரைட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டெர்கைட். டிடி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்சல் சைடில் ஸ்க்ளீரைட் இருந்துச்சுன்னா டெர்கைட், வென்ட்ரல் சைடில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டெர்னைட்டுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஜாயின் ஆகி இருக்கிற அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்த்ரோடியல் மெம்ப்ரேன். அதை ஜாயினாக இருக்கிற அந்த ஃப்ளெக்சிபிள் ஒரு ஸ்ட்ரக்சரை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, ஆர்த்ரோடியல் மெம்ப்ரேன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஈச் செக்மெண்ட்ஸில் அந்த செக்மெண்ட்டுக்கு பேர் ஸ்க்ளீரைட்ஸா. அது டார்சல் சைடில் இருந்துச்சுன்னா டெர்கைட், வென்ட்ரல் சைடில் இருந்துச்சுன்னா ஸ்டெர்னைட்டுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது ஜாயினாக இருக்கிறது ஆர்த்ரோடியல் மெம்ப்ரேன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து காக்ரோச்சோட ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்டு பார்க்க போகிறோம். ஹெட்டு வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ரைட் ஆங்கிள் போர்ஷனில் வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. பாடி ஆக்சஸ் வந்து லாங்கிடியூனல். ஸோ ஹெட்டில் வந்து எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 செக்மெண்ட்ஸ் வந்து ஃபியூஷன் ஆகியிருக்கும். ஆனால் வந்து அது தெரியாது. ஸோ 6 செக்மெண்ட்ஸ் சேர்ந்து இணைஞ்சிருக்கும். ஸோ அதான். ஸோ இது வந்து எல்லா டைரக்ஷன்லையும் மொபிலிட்டி ஆகும். ஃப்ளெக்சிபிள் நெக் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கனால. ஹெட்டில் வந்து காம்பவுண்ட் ஐஸ் வந்து இருக்குது. இந்த காக்ரோச்சில் இருக்கிற ஐஸ் வந்து காம்பவுண்ட் ஐஸா. ஓகேவா? அதே மாதிரி ஆண்டனா அப்படின்றது அந்த ஐஸோட ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சாக்கெட். இப்போ சாக்கெட் அப்படின்னா இப்போ பிளக் பாயிண்ட் வந்து ஒரு இதில் நம்ம விடுறோம்ல, அதுதான் வந்து சாக்கெட். அந்த மாதிரி ஒரு சாக்கெட் மாதிரி அதுலேருந்து ஆண்டனா வந்து அரைஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆண்டனாவில் சென்சரி ரிசப்டார்ஸ் வந்து இருக்குமா. அது வந்து என்விரான்மெண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் ஹெட். ஓகேவா? அந்த ஹெட்டோட ஆன்டீரியர் எண்டில் வந்து சம் அப்பண்டேஜஸ் வந்து இருக்குது. பியரிங் அப்பண்டேஜஸ்னால் என்ன அர்த்தம், பாடியை விட்டு அவுட் சைடில் இருக்க அந்த அதுதான் அப்பண்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார்ம் பைட்டிங் அண்ட் சூவிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கடிச்சு மென்று சாப்பிடுமா. இந்த மவுத் பார்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லேப்ரம்ன்றது அப்பர் லிப், அடுத்து வந்து பேர் ஆஃப் மேண்டிபிள், பேர் ஆஃப் மேக்ஸிலா, லேபியம்ன்றது லோயர் லிப்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? மவுத் பார்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லேப்ரம், அப்பர் லிப், பேர் ஆஃப் மேண்டிபிள்ஸ், பேர் ஆஃப் மேக்ஸிலா, லேபியம்ன்றது லோயர் லிப். ஸோ அதே மாதிரி அந்த 4 பார்ட்ஸை சரௌண்ட் பண்ணியிருக்க அந்த டங்க் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஹைப்போஃபார்னிக்ஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தோராக்ஸ் வந்து 3 பார்ட்ஸ் வந்து இருக்கும். தோராக்ஸ் இதுதான் ஹெட் வந்து முடிச்சாச்சு. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் வந்து தோராக்ஸ். தோராக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ், ப்ரோதோராக்ஸ், மீசோதோராக்ஸ், மெட்டாதோராக்ஸ். இந்த இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஹெட்டும் தோராக்ஸும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து ப்ரோதோராக்ஸ் அப்படின்ற பார்ட் வந்து கொஞ்சம் ப்ரோதோராக்ஸோட பாதி பார்ட்டும் ஹெட்டும் கனெக்ட் ஆகிருக்கும். அங்கே ஃபார்ம் ஆகிறதா என்னன்னு சொல்கிறாங்க, நெக் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஈச் thoracic செக்மெண்ட்ஸில் வந்து எது இருக்குது அப்படின்னா பேர் ஆஃப் வாக்கிங் லெக்ஸ் வந்து இருக்குன்றதை சொல்லலாம். ஓகேவா, 3 pairs ஆஃப் ஜாயிண்டட் லெக்ஸ்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், இன்செக்ட்ஸ்ன்றதை சொல்கிறோம்ல. ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் விங்ஸ் வந்து எங்கேருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னா மீசோதொராக்ஸ்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் விங்ஸ் மீசோதொராக்ஸ்லேருந்து அரைஸ் ஆகுது. செகண்ட் பேர் வந்து மெட்டாதொராக்ஸ்லேருந்து அரைஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, செகண்ட் பேர் வந்து மெட்டாதொராக்ஸ். ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் விங்ஸ் வந்து arises from mesothrax, second pair of wings arises from metathorax. அந்த ஃபர்ஸ்ட் பேர் நம்ம சொல்லுவோம் மீசோதொராக்ஸ்லேருந்து அரைஸ் ஆகிற அந்த விங்ஸ் பேர் ஃபோர் விங்ஸ், மெட்டாதொராக்ஸ்லேருந்து அரைஸ் ஆகிறதுக்கு பேர் ஹைண்ட் விங்ஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா, 4 விங்ஸுக்கு கால் டெக்மினா. அந்த 4 விங்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, டெக்மினா ஒரு பேக், டார்க் அண்ட் லெதரியாக இருக்கும். அது வந்து ஹைண்ட் விங்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா ரெஸ்ட்டாக இருக்கும்போது. ஹைண்ட் விங்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேனஸ் ஆர் யூஸ்ட் இன் ஃப்ளைட். ஹைண்ட் விங்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், மெம்பரேனஸாக இருக்கும், ஃப்ளைட் பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து thorax பார்ட். ஸோ மீசோதொராக்ஸ் மெட்டாதொராக்ஸ் வந்து நீட் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ thorax பார்ட் வந்து நல்லா தர பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்டமன். ஸோ அப்டமன் இன் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 10 செக்மெண்ட்ஸ். ஸோ மேல் காக்ரோச்சுக்கும் ஃபீமேல் காக்ரோச்சுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்டமன் பார்ட்டில் 10 செக்மெண்ட்ஸ் வந்து இருக்குமா. இன் ஃபீமேல்ஸ்க்கு வந்து 7th ஸ்டெர்னம் வந்து போட் ஷேப்டாக இருக்கும். ஓகேவா, ஸ்டெர்னம்னா என்ன அர்த்தம், டார்சல் சைடுக்கு பேர் டெர்கைட், வென்ட்ரல் சைடுக்கு பேர் ஸ்டெர்னைட்னு சொல்லுவோமா. அப்போ வென்ட்ரல் பார்ட்டில் 7th ஸ்டெர்னம் வந்து எந்த ஷேப்பில் இருக்கும், போட் ஷேப்பும் 8th 9th ஸ்டெர்னாவும் சேர்ந்து ஜெனைட்டல் பவுச் வந்து ஃபார்ம் ஆகுது. அதில் இருக்கிற ஆன்டீரியர் பார்ட் கண்டைன் ஃபீமேல் கோனோபோர், ஸ்பெர்மத்திக்கல் போர் அண்ட் கொலைட்ரல் கிளான்ஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாமே ஜெனைட்டல் பவுச் அந்த 7th 8th 9th ஸ்டெர்னா சேர்ந்து ஜெனைட்டல் பவுச் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு பேர் ஃபீமேல் கோனோபோர், ஸ்பெர்மத்திக்கல் போர் அண்ட் கொலைட்ரல் கிளாண்டுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இன் மேலுக்கு ஜெனைட்டல் பவுச்சா சாம்பர், அது எங்கே லை ஆயிருக்கு அப்படின்னா ஹைண்ட் எண்ட் ஆஃப் அப்டமன், பவுண்டட் டார்சலி பை 9th and 10th டெர்கா அண்ட் வென்ட்ரலி பை 9th ஸ்டெர்னம். அப்போது 9th to 10th டெர்காவும் சேர்ந்து 9th ஸ்டெர்னம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் ஜெனைட்டல் பவுச். ஸோ அவங்களுக்கு என்னென்ன பார்ட்லாம் இருக்குது அப்படின்னா டார்சல் ஆனஸ், வென்ட்ரல் மேல் ஜெனைட்டல் போர், குணோபோபைஸ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. டார்சல் ஆனஸ், வென்ட்ரல் மேல் ஜெனைட்டல் போர், குணோபோபைஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ மேலுக்கு வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. மேலுக்கு வந்து ஆனல் ஸ்டைல் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னா 9th செக்மெண்ட்டில். ஃபீமேலுக்கு அந்த ஆனல் ஸ்டைல் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்காது. ஆனால் 10th செக்மெண்ட்டில் போத் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச்சுக்கு ஆனல் செர்சி அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குமா. ஸோ மேல் பியர் அ ஷார்ட் த்ரெட் லைக் ஆனல் ஸ்டைல். ஆனல் ஸ்டைல் அப்படின்றது போத் மேலுக்கு மட்டும் இருக்கும், ஆனல் செர்சி அப்படின்றது போத் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச்சுக்கு இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இங்கே இது வந்து மார்ஃபாலஜி. ஸோ லேப்ரம், லேபியம், அப்பர் லிப், லோயர் லிப், மேண்டிபிள், மேக்ஸிலா. ஸோ இதை சுற்றி இருக்கிற இதெல்லாம் மவுத் பார்ட்ஸ். ஸோ சென்டரில் இருக்கிறதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹைப்போஃபாரிங்ஸ். சரிங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்து மார்ஃபாலஜி. காக்ரோச்சோட மார்ஃபாலஜி என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அனட்டாமி. ஸோ அனட்டாமி பார்த்தோம் அப்படின்னா காக்ரோச்சுக்கு கட் பார்ட்டை வந்து 3 ரீஜனாக பிரிச்சுருக்காங்க. ஃபோர் கட், மிட் கட், ஹைண்ட் கட் அப்படின்றது. ஸோ மவுத்துலேருந்து ஃபேனிக்ஸ் பார்ட் ஓப்பன் ஆகும். அதிலிருந்து ஒரு நேரோ டியூபுலார் பேசேஜ் தான் ஈசோஃபேகஸ். ஓகேவா, அது ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் க்ராப் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் ஓப்பன் ஆகுது. இந்த க்ராப்போட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபுட் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த க்ராப்போட மெயின் ஃபங்க்ஷன். இந்த க்ராப்பை ஃபாலோ பண்ணியிருக்கிறது கிசார்ட் ஆர் ப்ரோவென்ட்ரிகுலஸ். ஓகேவா, இந்த இதில் வந்து இந்த கிசார்டில் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் ஹாஸ் அ அவுட்டர் லேயர் திக் சர்க்குலர் மசில்ஸ் அண்ட் திக் இன்னர் கியூட்டிக்கல் ஃபார்மிங் 6 ஹைலி கைட்டினஸ் பிளேட் கால் டீத் மாதிரி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குமா. ஓகேவா, ஸோ கிசார்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸை கிரைண்ட் பண்ணும். அப்போ கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா அர்த்தம் ஷார்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும்ல. அப்போ 6 ஹைலி கைட்டினஸ் பிளேட் கால் டீத் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா அந்த கிசார்டு வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ என்டையர் ஃபோர்கட்டை லைன் பண்ணியிருக்கிறது கியூட்டிக்கல்.
திரும்ப பார்ப்போம். ஸோ மவுத்லேருந்து ஓப்பன் ஆகுறது ஃபேனிக்ஸ். ஃபேனிக்ஸ் வந்து நேரோ பேசேஜ் கால் ஈசோஃபேகஸ். அந்த ஈசோஃபேகஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படி, ஈசோஃபேகஸ்லேருந்து ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் க்ராப், ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அந்த க்ராப்பை ஃபாலோ பண்ணியிருக்கிறது கிசார்ட் ஆர் ப்ரோவென்டிகல்ஸ். இந்த கிசார்டில் வந்து 6 ஐலி கைட்டினஸ் பிளேட் கால் டீத். இந்த கிசார்ட் தான் ஃபுட் பார்ட்டிகல்ஸை கிரைண்ட் பண்ணுறாங்க. என்டையர் ஃபோர்கெட்டை கிரைண்ட் பண்ணியிருக்கிறது கியூட்டிக்கல். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து 6 to 8 blind tubules called hepatic or gastric ceca. ஓகேவா? ஹெப்பாட்டிக் ஆர் கேஸ்ட்ரிக் சீக்கா அப்படின்றது ஒரு ஜங்ஷன். ஸோ ஃபோர்கட்டுக்கும் மிட்கட்டுக்கும் பிட்வீனில் வர அந்த ஜங்ஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஹெப்பாட்டிக் சீக்கா. இங்கே வந்து டைஜஸ்டிவ் ஜூஸஸ் வந்து செக்ரேட் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அட் த ஜங்ஷன் ஆஃப் மிட்கட் அண்ட் இப்போ ஃபோர்கட்டுக்கும் மிட்கட்டுக்கும் இடையில வர அந்த ஜங்ஷன் வந்து ஹெப்பாட்டிக் சீக்கா ஆர் கேஸ்ட்ரிக் சீக்கா. அதே வந்து மிட்கட்டுக்கும் அயன்கட்டுக்கும் பிட்வீனில் வரது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. இந்த மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸில் 100 to 150 எல்லோ கலர் அந்த மால்ஃபீஜியன் டியூபிள்ஸ் ஒரு நம்பர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 to 150 வந்து இருக்குமா. இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட். ஸோ ஃப்ரம் ஹீமோலிம்ப் அப்படின்றது அந்த பாடி கேவிட்டியில் ஃபில் பண்ணுற அந்த பிளட் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்பேசஸ்லாம் ஃபில் ஆகும். ஓகேவா? அதுதான் ஹீமோலிம்ப். ஸோ அங்கே இருக்கிற எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்டை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ மிட்கட்டை கம்பேர் பண்ணும்போது அயன்கட் வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப ப்ராடராக இருக்கும். ஸோ அயன்கட் பார்ட்டாக வந்து எதை சொல்கிறாங்க, இலியம், கோலன் அண்ட் ரெக்டம். ரெக்டம்லேருந்து ஓப்பன் அவுட் த்ரூ ஆனஸ் மூலிமா. வேஸ்ட் வந்து ரெக்டம் ஓப்பன் அவுட் த்ரூ ஆனஸ் மூலிமா வேஸ்ட் வந்து ரிமூவ் ஆகுது. ஆனஸ் மூலிமா அந்த ரெக்டம் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா காக்ரோச்சோட anatomy ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேவா? ஸோ காக்ரோச்சுக்கு வர அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அடுத்து வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அடுத்து தான் இப்போ பார்க்க போகிறது சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகேவா? காக்ரோச்சுக்கு வர சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்ன அப்படின்னா ஓப்பன் டைப். ஓப்பன் டைப் அப்படின்றதுக்கும் நம்மளுக்கு வரது க்ளோஸ்டு டைப். ஸோ இவங்களுக்கு ஓப்பன் டைப். ஓப்பன் டைப் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிளட் ஸ்பேசஸில் போய் பிளட் எல்லாம் பாடி கேவிட்டி அந்த மாதிரி ஸ்பேசஸில் போய் பிளட் எல்லாம் ஃபில் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பன் டைப். நம்மளுக்கு வந்து பிளட் வெசல்ஸ் மூலமாக ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்லரிஸ் மூலமாக பிளட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு டைப்புன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பிளட் வெசல்ஸ் ஆர் புவர்லி டெவலப். இங்கே பிளட் வெசல்ஸ் ரொம்ப டெவலப் ஆகலை. ஸோ அதனால ஸ்பேசஸில் போய் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுதான் ஈமோசில். விசரல் ஆர்கன்ஸ் லொக்கேட்டட் இந்த ஈமோசில்ஸ் ஆர் பாத்ரிங். விசரல் ஆர்கன்ஸ் தான் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே அந்த பிளட்டால் என்ன பண்ணுறாங்க, பாத் ஆகிறாங்க. ஸோ ஈமோ லிம்ஃப் எடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் கலர்லெஸ் பிளாஸ்மா அண்ட் ஹீமோசைட்ஸ். பிளட் செல்ஸ், பிளட் அதுதான் வந்து ஹீமோசைட்ஸ்ன்றதை சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ காக்ரோச்சோட ஹார்ட் வந்து மொத்தம் 13 சாம்பர், ஹெட்டில் வந்து இருக்காது. ஸோ இதான் இது. ஓகேவா? ஸோ ரொம்ப எப்படி கொடுத்துருக்காங்க, எலாங்கேட்டட் மஸ்குலார் டியூப் லைங் அலாங் மிட் டார்சல் சைன் ஆஃப். ஸோ எங்கே இருக்குது பிட்வீனில் இருக்குது அப்படின்னா தொராக்ஸ் அண்ட் அப்டமனில் அந்த ஹார்ட் சாம்பர்ஸ் வந்து அரைஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ மஸ்குலார் டியூப் அந்த சைடில் வந்து இருக்கிற அந்த மசில்ஸ்க்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அலாரி மசில்ஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஃபனல் ஷேப்பில் இருக்குமா. ஸோ அந்த எண்டில் இந்த இடத்துல வந்து ஆஸ்டியா வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பிளட் வந்து பம்ப் ஆகிறதுக்கு ஃப்ரம் ஆன்டீரியர் டு சைனஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் வந்து என்னென்ன அர்த்தம் அப்படின்னா இதுதான் வந்து காக்ரோச்சோட சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகேவா? காக்ரோச்சோட சர்க்குலேட்டரி சிஸ்டம்ன்றது ஓப்பன் டைப். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ காக்ரோச்சோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெக்கியா தென் ஓப்பன் இன்டூ 10 pairs of small holes called spiracles present on the lateral side of the body. இப்போது இதுதான் வந்து ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்பைராக்கிள்ஸ். இதுலேருந்து இது வந்து ட்ரெக்கியா. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ட்ரெக்கியோல்ஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ட்ரெக்கியரி சிஸ்டம்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. இந்த ஸ்பைராக்கிள்ஸ் வந்து இந்த ஓப்பனிங் தான் ஸ்பைராக்கிள்ஸ். இது வந்து எத்தனை பேர்ஸ் இருக்கும் அப்படின்னா 10 பேர்ஸ் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். அவங்களோட பாடிக்குள்ள இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கனால ஈஸியாக வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஏர் வந்து ஈஸியாக மூவ் ஆகுது. டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக ஏர் வந்து டிஃப்யூஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஸ்பைராக்கிள்ஸை ஓப்பன் பண்ண கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஸ்பிங்டர்ஸ்ன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் டேக் பிளேஸ் அட் த ட்ரெக்கியோல்ஸ் பை டிஃப்யூஷன். ஸோ ட்ரெக்கியோல்ஸில் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்
எக்ஸ்க்ரீஷனஸ் இங்கே வந்து கிட்னி அந்த மாதிரிலாம் கிடையாது. சம் கிட்னி மாதிரியே பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை தான் அந்த மாதிரி இருக்கிற செல்ஸாக. அதுக்கு பேர் இங்கே என்னென்னு சொல்கிறாங்கன்னா மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ்ன்றதை இங்கே சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஈச் டியூபியூல்ஸ் இஸ் லைன் பை கிளாண்டுலார் அண்ட் சிலியேட்டல் செல்ஸ்னால லைனாக இருக்குமா. ஸோ இங்கே நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அது வந்து யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட், நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டாக இங்கே எதை சொல்கிறாங்கன்னா யூரிக் ஆசிட். இது அயன்கட் மூலமாக என்ன ஆகுது, எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஸோ அதனால் இந்த அனிமல் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா யூரிகோடெலிக் அனிமல்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இது போக ஃபேட் பாடி, நெஃப்ரோசைட்ஸ், யூரிகோஸ் கிளான்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ரீஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நர்வஸ் சிஸ்டம். ஸோ காக்ரோச்சோட நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபியூஸ்டு செக்மெண்டலி அரேஞ்ச்டு கேங்லியா joined by pair longitudinal connective on the ventral side. ஸோ இந்த மாதிரி அதோட இப்போ லாங்கிடியூடனலாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நர்வ்ஸ் வந்து அரைஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்கிறாங்க. 3 கேங்லியா இந்த தொராக்ஸில் வந்து 3 கேங்லியா இருக்குமா, சரிங்களா? கேங்லியான்றது குரூப் ஆஃப் நர்வ்ஸ். 6 இந்த அப்டமனில் இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நர்வஸ் சிஸ்டம் வந்து காக்ரோச்சோட த்ரூ அவுட் த பாடி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஹெட்டில் வந்து பிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு, சரிங்களா? ரிமைனிங் வந்து வென்ட்ரல் வெள்ளி சைடில் தான் இருக்கும். அதனால தான் காக்ரோச்சோட ஹெட்டை கட் பண்ணாலும் ஒரு வாரத்துக்கு சர்வைவ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே பிரெயினாக வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா சூப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியான்றதை இங்கே சொல்கிறாங்க. சூப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியான். சூப்ரா ஈசோஃபேஜியல் அப்படின்றது என்ன அர்த்தம்? சூப்ரா அப்படின்னா அப்பர், ஈசோஃபேகஸில். ஸோ ஈசோஃபேகஸ் அப்படின்றது என்னது, தொண்டை சைடு இருக்கிற ஒரு பார்ட் தானே ஈசோஃபேகஸ். அந்த இடத்துல தான் பிரெயினை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து தான் நம்மளோட அந்த ஆண்டனா, காம்பவுண்ட் ஐஸில் வர நோஸ் எல்லாமே சூப்பரா ஈசோஃபேஜியல் கேங்லியானது அரைஸ் ஆகுது. அதே மாதிரி இன் காக்ரோச் சென்ஸ் ஆர்கனாக எதை சொல்கிறாங்க, ஆண்டனா, ஐஸ், மேக்ஸிலரி பல்ப், லேபியல் பல்ப், ஆனல் செர்சி, இது எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்க, சென்ஸ் ஆர்கன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் ஐஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் ஹெட்டோட டார்சல் சர்ஃபேஸில். ஸோ அப்போது ஈச் ஐ இது வந்து காம்பவுண்ட் ஐஸ் அப்படின்றது என்னத்தம் அப்படின்னா ஈச் ஐயில் 2000 எக்ஸகனல் ஒமாட்டிடா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. இந்த ஒமாட்டிடா அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால ஸோ அட் அ டைமில் செவரல் இமேஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணுவாங்க. பட் இது வந்து மொசைக் விஷன், பிளராக தான் இருக்கும், கிளியராக தெரியாது. மோர் சென்சிட்டிவிட்டி பட் லெஸ் ரெசல்யூஷன்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் நைட் டைமில் வந்து இவங்களுக்கு விஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இது நாக்டர்னல் விஷன். நம்ம காலையில் கரப்பாம்பூச்சி பார்க்குறோமா, கிடையாது. நைட் டைமில் தான் நம்மளுக்கு வந்து காக்ரோச்சே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இது வந்து நாக்டர்னல் விஷன்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து என்ன அப்படின்னா இவங்களோட நர்வஸ் சிஸ்டம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ காக்ரோச்சஸ் ஆர் டைஈஷியஸ். டைஈஷியஸ் அப்படின்றது என்ன அர்த்தம், செப்பரேட்டடாக இருக்குது. போத் செக்ஸஸ் ஆர் வெல் டெவலப்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து இருக்குமா. ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் டெஸ்டிஸ். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா இன் 4th to 6. அப்போ 4, 5, 6ல் வந்து அந்த டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. இந்த செக்மெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. ஓகேவா? ஃப்ரம் ஈச் டெஸ்டிஸ் அரைசஸ் அ தின் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் விச் ஓப்பன் இன்டு எஜாகுலேட்டரி டக்ட் த்ரூ செமினல் வெசிகல். ஈச் டெஸ்டிஸ் வந்து வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் அரைஸ் ஆகுது. அது எஜாகுலேட்டரி செமினல் வெசிகல் மூலமாக எஜாகுலேட்டரி டக்ட்டுக்கு ஓப்பன் ஆகுது. இந்த எஜாகுலேட்டரி டக்ட் நெக்ஸ்ட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா மேல் கோனோபோர். அது வந்து எந்த சைடில் லொக்கேட்டட் ஆகிருக்குன்னா ஆனஸ் அந்த வென்ட்ரல் சைடில். ஓகேவா? அதே மாதிரி மஷ்ரூம் ஷேப் கிளாண்ட் வந்து எதை சொல்கிறாங்க, 6th to 7th செக்மெண்ட்ஸில் இருக்கிறது மஷ்ரூம் ஷேப் கிளாண்ட். ஸோ இது வந்து அதோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணுற கிளாண்டுனால இது வந்து அக்சசரி கிளாண்ட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவாக எதை சொல்கிறாங்க, மேல் கோனோபோஃபைசஸ் ஆர் ஃபலோமியர். இப்போ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் வந்து எங்கே சொல்லியிருக்காங்க, 4, 5, 6. ஓகேவா? ஸோ இப்போ இது 4, இது 4, 5, 6. ஆமாம் தானே? அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் ஷேப் கிளாண்ட் வந்து எந்த செக்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, 6th to 7th இருக்கிறது மஷ்ரூம் ஷேப் கிளாண்ட். அப்போது 6th to 7th அப்படின்றது நம்மளுக்கு வந்து இது வந்து 4, 5, 6னால் இது 6th to 7th. ஓகேவா? அப்போ 6th to 7th செக்மெண்ட் இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் ஷேப் கிளாண்ட்ஸ் அப்படின்றது இங்கே ஸ்மால் டியூபிள்ஸ், லாங் டியூபிள்ஸ், செமினல் வெசிகல். ஓகேவா? இது சேர்த்து சொன்னது தான் என்னென்னு பார்த்தோம்னா மஷ்ரூம் ஷேப் கிளாண்டுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க 6th to 7th. ஓகேவா? ஸோ ஸ்மால் டியூபிள்ஸ், லாங் டியூபிள்ஸ், செமினல் வெசிகல்ஸ். அப்போது டெஸ்டிஸ்லேருந்து ஸ்போம் ஃபார்ம் ஆகி இந்த
கிளாண்ட் இதெல்லாமே சம் செக்ரீஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்மால் டியூபிள்ஸ், லாங் டியூபிள்ஸ் இதெல்லாமே செக்ரீஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இவங்க செக்ரீட் பண்ணுற செக்ரீஷன்ஸ் ஆகி அது மூலிமா ஸ்போம் வந்து மூவ் ஆகி எங்கே வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னா செமினல் வெசிக்கலில். ஓகேவா? செமினல் வெசிக்கலில் ஸ்டோர் ஆகுது. எஜாகுலேட்டரி டக்ட் மூலிமா மேல் கோனோபோர் மூலிமா என்ன ஆகுது? ரிலீஸ் ஆகுது. இதை சொல்கிறாங்க ஃபீமேல் காக்ரோச்சுக்கு. ஸோ அப்போ அந்த ஸ்போம் வந்து டைரெக்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்போம் வந்து செமினல் வெசிக்கலில் ஸ்டோர் ஆகுது. அப்படி ஸ்டோர் ஆகும்போது அங்கே வந்து ஒரு பண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க? ஸ்பெர்மட்டோபோர். ஓகேவா? ஸ்பெர்மட்டோபோர் அப்படின்றது ஸோ இந்த மாதிரி பண்டில் மாதிரி இருக்கும், உள்ள ஸ்போமாக இருக்கும். இந்த பண்டில் ஃபார்மேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஃபாலிக் கிளாண்ட், ஸ்மால் டியூபிள்ஸ், லாங் டியூபிள்ஸ் இதெல்லாமே. அதை தான் வந்து செக்ரீஷன். ஓகேவா? ஸோ அப்படி ஃபார்ம் ஆகி அது வந்து செமினல் வெசிக்கலில் அந்த ஸ்பெர்மட்டோபோராக இருக்கும். அந்த ஸ்பெர்மட்டோபோர் ஜாக்குலேட்டரி டக்ட் மூலமா மேல் கோனோபோர் மூலமா ஃப்ரம் மேல் டு ஃபீமேல் காக்ரோச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன். ஓகே, இப்படி தான் அதோட ஃபங்க்ஷனே நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் 2 large ovaries. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா 2nd to 6th abdominal segmentல. ஸோ ஈச் ஓவரி இஸ் ஃபார்ம்ட் அ குரூப் ஆஃப் 8. ஈச் ஓவரியிலேருந்து 8 ஓவாரியன் டியூபிள்ஸ் ஆர் ஓவாரியோல்ஸ் வந்து இருக்குமா. ஸோ கண்டைன் த செயின் ஆஃப் டெவலப்பிங் ஓவா. ஓகேவா? ஓவிடக்ட் ஆஃப் ஈச் ஓவரி யுனைட் டு சிங்கிள் மீடியன் ஓவிடக்ட் கால் விஜைனா. அது ஜெனிட்டல் சாம்பர் ஓப்பன் ஆகுது. A pair of spermatica present in 6th segment to open into genital chamber. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஸோ இதுதான் வந்து ஓவரி. ஓகேவா? ஈச் ஓவரியில் 8 ஓவாரியன் டியூபிள்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஈச் ஓவாரியன் டியூபிள்ஸில் எக் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ டோட்டலாக எத்தனை எக் இருக்கும் அப்படின்னா 14 to 16 எக்ஸ் வந்து இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஓவரியிலேருந்து காமனாக இங்கே இது வந்து ஓவிடக்ட். இந்த ஓவிடக்ட் காமனாக ஜாயின் ஆகிறது இந்த காமன் ஓவிடக்ட் ஆர் விஜைனா. ஓகேவா? ஸோ இங்கே ஸ்பெர்மத்திகா அப்படின்றது இருக்கா. இந்த ஸ்பெர்மத்திகா எத்தனாவது செக்மெண்ட்ஸில் இருக்கா? 6th செக்மெண்ட்ஸில் இருக்குது. இப்போ அந்த மேல் காப்புலேஷன் அப்போது அந்த ஸ்பெர்மட்டோபோர் அப்படின்றது எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஃபீமேலோட ஸ்பெர்மத்திக்கால. ஸோ நம்மளுக்கு ஸ்பெர்மத்திக்கானோடனே அந்த பார்ட் வந்து மேல் காக்ரோச் அப்படின்றது கிடையாது. அது ஃபீமேல் காக்ரோச்சில் 6th செக்மெண்ட்டில் இருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்பெர்மத்திக்கால ஸ்பெர்மட்டோபோர் போய் என்ன பண்ணும்? ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒன்ஸ் அந்த ஸ்பெர்மத்திக்காலேருந்து எக்கு ரிலீஸ் ஆன உடனே ஓவாரியன் டியூபிள்ஸ்லேருந்து எக் ரிலீஸ் ஆன உடனே ஸ்பெர்மத்திக்காலேருந்து அந்த ஸ்போம் வந்து என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்போது ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு என்க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கால் ஊத்திகா அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த ஊத்திகா அப்படின்றது யார் வந்து அந்த ஊத்திகா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கிளாண்டு தான் என்ன அப்படின்னா இந்த கொலேட்ரல் கிளாண்டுன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கொலேட்ரல் கிளாண்டில் வர அந்த செக்ரீஷன் மூலிமா ஊத்திகா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஈச் ஊத்திக்கால 14 to 16 எக்ஸ் வந்து இருக்குமா. இப்போ அந்த நானி படம் பார்த்துருப்போம், அந்த இன்ட்ரடக்ஷனில் அந்த வந்து அந்த ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுலேருந்து வெடித்து வெளியே வர மாதிரி காமிப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கதா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஊத்திகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அது வந்து என்ன பண்ணும்? அந்த ஊத்திகா அந்த ஜெனிட்டல் சாம்பர் மூலமா ஒரு சூட்டபிளான சர்ஃபேஸில் ட்ரை ரொம்ப வெட் பிளேசஸில் போய் என்ன பண்ணுவாங்க? அந்த ஊத்திகாவை ப்ளேஸ் பண்ணுவாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்போம்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ ஸ்பெர்மட்டோபோர்ஸ். த ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ் ஆர் என்கேஸ்ட் இன் கேப்சூல் கால் ஊத்திகா. இந்த ஊத்திகா வந்து எப்படி இருக்கும்னா டார்க் ரெட்டிஷ் டு பிளாக்கிஷ் ப்ரௌன் கேப்சூல் இருக்குமா. இதோட லென்த் வந்து 3 to 8 millimeter லாங். ஓகேவா? ஸோ வெட் பிளேசஸில் போய் என்ன பண்ணுவாங்க? போய் ஃபுட் சோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போய் அதில் போய் ஒட்டி வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ ஆவரேஜாக ஒரு ஃபீமேல் வந்து எத்தனை ஊத்திக்காவை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 9 to 10 ஊத்திக்கா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆவரேஜாக ஃபீமேல் வந்து 9 to 10 ஊத்திக்காவை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஈச் கண்டெய்னிங் 14 to 16 எக்ஸ். ஒவ்வொரு ஊத்திக்கால எத்தனை எக்ஸ் இருக்குமா? 14 to 16 எக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இவங்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் அமெரிக்கானா பெரிப்ளானட்டா அமெரிக்கானா இஸ் பாராமெட்டபுலஸ். பாராமெட்டபுலஸ் அப்படின்னா நிம்ஃபல் ஸ்டேஜஸ் வந்து நிறையா இருக்கும். ஓகேவா? நிம்ஃபல் ஸ்டேஜ் அப்படின்றது நிம்ஸ் லுக் லைக் அ வெரி மச் லைக் அடல்ட்ஸ். ஸோ நிறையா வந்து மெட்டாமார்ஃபாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகேவா? அந்த நிம்ஸ் வந்து மோல்ட்டிங் ப்ராசஸ் நடந்தது 13 times மோல்ட்டிங் நடந்ததுக்கப்புறம் தான்
அடல்ட் ஃபார்மேஷனைஸ் ஆறாங்க. இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டு லாஸ்ட் நிம்பல் ஸ்டேஜுக்கு முன்னாடி வர அந்த ஸ்டேஜில் தான் விங் பேட் வந்து இருக்குமா. அடல்ட் காக்ரோச்சுக்கு தான் விங்ஸே வந்து இருக்கும். இதை இங்கே சொல்லி இதை தான் வந்து பாரம் மெட்டபலஸ் இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி மெனி ஸ்பீசிஸ் ஆஃப் காக்ரோச் ஆர் வைல்ட், நோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து ஃபுட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க, நம்மளோட எக்ஸ்க்ரீட்டால் வந்து கண்டாமினேட் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? ஸோ இதனால் வந்து பாக்டீரியல் டிசீஸ், ஃபுட் மெட்டீரியல் கண்டாமினேட் ஆகிறது மூலிமா பாக்டீரியல் டிசீஸும் என்ன ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுதுன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து என்ன அப்படின்னா காக்ரோச்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் ஃப்ராக் பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.